நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம எழிலுக்கும், சுடருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்து இருக்காங்களா, அவங்க வந்து பயங்கரமாக பிளான் போடுறாங்க. எப்படியாவது வந்து எழில், சுடர் 2 பேரை வந்து சேர்த்து வச்சிடணும். ஏன்னா அவங்க வந்து எலியும் பூனையாக இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடத்துகிறது தான் ஒரே வழி. ஃபர்ஸ்ட் நைட்டில் எப்படியாவது வந்து அவங்க நடந்துருச்சுன்னா அவங்க சந்தோஷமாயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கனக்குள்ளே தீபா வந்து வராங்க. பேய் மேடம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ தான் நம்ம இந்துக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. பேசாம தீபாவை வந்து ஒரு வயசான பாட்டி மாதிரி வேஷம் போட வச்சு அங்கே போய் அவங்க 2 பேர்த்துக்கு வந்து சாந்தி முகூர்த்தம் நடத்த சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு பிளான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தீபா எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மேடம் சொல்லுங்கள் செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை நீ ஒரு பாட்டி மாதிரி வேஷம் போட்டு குறி சொல்கிற மாதிரி போய் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் போய் நீ வந்து சாந்தி முகூர்த்தம் நடத்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேடம் என்ன மேடம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணாமல் இருந்தேன், இப்போ இதையும் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து தீபா சொல்கிறாங்க. ஏய் தீபா எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் செய்ய, அவங்களுக்கு 2 பேர்த்து சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியலை. அவங்க 2 பேர்த்துக்கு வந்து சாந்தி முகூர்த்தம் நடந்தால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். நீ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணுறது, இதையும் பண்ணி தொலைக்கேன், அவங்க கூட பழகின பழக்கத்துக்கு எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வயசான மூதாட்டி மாதிரி வேஷம் போட்டு போகிறாங்க. போய் வந்து கனகவல்லி அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்லுங்கள் யார் வேணும் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்த குடும்பத்தில் இப்போ தான் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம்மா கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அங்கே 2 பேர் வந்து பிரிஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேர்த்த வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக வந்து அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் வந்து ஏற்பாடு பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அவங்க பிரிஞ்சிருவாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து தீபா சொல்கிறாங்க. உடனே கனகவல்லி அம்மா வந்து யோசிக்காங்க. ஆல்ரெடி வந்து அவங்க 2 பேரத்தை வந்து கனகவல்லி அம்மா வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களா, இது ஒரு நல்ல ஐடியாவாக தோணுது. உடனே வந்து இன்றைக்கி நைட்டே வந்து சாந்தி முகூர்த்தம் வந்து ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஏப்பா இன்றைக்கி நைட்டு வந்து உனக்கும் சுடருக்கும் வந்து சாந்தி முகூர்த்தம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, இதெல்லாம் கேட்காம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எள்ளி சொல்கிறாரு. ஏன்ப்பா இதெல்லாம் கேட்கணுமா, உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அடுத்தபடி வந்து சாந்தி முகூர்த்தம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து எழில் வந்து எதிர்த்து பேச வராரு. அப்போ தான் டாக்டர் சொன்னது ஞாபகம் வருது. அவங்க மனசு கோணாமல் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்களே. சரி என்ன பண்ணுறது, நம்ம சொல்லக்கூடாது, பேசாமல் வந்து சுடர்கிட்ட சொல்லுவோன்னு போட்டு சுடர்கிட்ட போய் சொல்கிறாங்க. போய் வந்து எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லு, ஒழுங்காக வந்து சாந்தி முகூர்த்தம் நிப்பாட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம கனகவல்லி அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வந்துடுது. அப்படி அந்த இடத்துல உட்காந்து டேப்லெட் எல்லாம் போட்டு அதுக்கடுத்தா நார்மல் ஆகுறாங்க. நார்மல் ஆனவனையும் நம்ம கனகவல்லி அம்மா வந்து கேட்குறாங்க. அம்மா ஏதோ சொல்ல வந்தியே சுடர், சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம எழில் வந்து கண்ணை காட்டிடுறாரு. வேண்டாம் சொல்லாத அப்படிங்கிற, உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லாமல் இருக்காங்க. அடுத்து வந்து நைட்டு சாந்தி முகூர்த்தம்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடியாகி நம்ம எழில் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்கள வந்து நம்ம சுடரை வந்து வீட்டுக்குள்ளே அனுப்பி விட்றாங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே வெளியில் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. இந்து என்னோட தங்கச்சிக்கு வந்து சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா தீபா வந்து சொல்கிறாங்க, சொந்த தங்கச்சியவே சொந்த புருஷன் கூட வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்பி வச்சு சந்தோஷப்படுற ஒரே ஜீவன் நீங்கள் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.